Hi and welcome to this video lecture. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து factors affecting learning அப்படிங்கற இந்த கான்செப்ட்டா பார்க்க போறோம். போன வீடியோ லெக்சர்ல principles of learning பார்த்தோம். So learning வந்து என்னென்ன laws வந்து obey பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து factors affecting learning. learning வந்து எந்தெந்த விஷயம்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுனா மேபி லேர்னிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இன்க்ரீஸ்னா லைக் லேர்னிங் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, லேர்னிங் வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோ லெக்சரில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து சென்சேஷன் அண்ட் பெர்செப்ஷன். நம்மளோட சென்சேஷன்னா சென்சஸ், இந்த 5 சென்சஸ் வந்து நம்ம எப்படி லேர்ன் பண்ணுறோம் அப்படின்றது ஒவ்வொரு சென்சஸை பொறுத்தும் நம்மளோட லேர்னிங் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இது ஒரு ஃபேக்டர். பெர்செப்ஷன் அப்படின்றது நம்ம ஏற்கனவே வந்து ஒரு பிலீஃப் வச்சுருப்போம். ஸோ அந்த பிலீஃபை வச்சு தான் நம்ம வந்து அசோசியேஷன், லா ஆஃப் அசோசியேஷன் படிச்சிருப்போம் போன வீடியோவில். அந்த லா ஆஃப் அசோசியேஷன் அதை டிசைட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் இந்த லா ஆஃப் பெர்செப்ஷன் ஒர்க் ஆகுது. நம்ம வந்து என்டையர்லி ஒரு புது விஷயத்தை நம்ம பிரெயின் இல்லை வந்து நம்மளோட ஏற்கனவே இருக்கிற ஒரு பிலீஃபோ இல்லை என்டையராக புது விஷயமோ இதை வந்து நம்ம பிரெயின் வந்து அக்செப்ட் பண்ணாது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரெயின் டக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம பிலீஃபோ இல்லைன்னா வந்து ஒரு என்டையராக புது விஷயம் படிக்கிறோமோ, ஒரு புது ஐடியா படிக்கிறோம்னா கொஞ்சம் வந்து நம்ம டெப்த்தாக படிக்கணும். நம்ம பெர்செப்ஷன்லேயே ஒரு ஆல்ட்ரேஷன் வேண்டியது இருக்கும். ஸோ பெர்செப்ஷன் அப்படின்றத நம்ம இன்னும் அடுத்தடுத்து போகிற யூனிட்டில் பார்ப்போம், அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். பட் இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பெர்செப்ஷன் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம பிரெயினில் வந்து வயராக இருக்க ஒரு பிலீஃப் சிஸ்டம் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம லேர்னிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இந்த நியூ ஐடியாஸ் அப்படின்னு வரும்போதெல்லாம் அதோட லேர்னிங் வந்து கம்மியாக இருக்கும். ஏற்கனவே இருக்கிற ஐடியாஸை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக கற்றுக்கலாம். தென் வந்து ஃபேட்டிக் அண்டு போர்டம். லேர்னிங்கில் வந்து ஒரு முக்கியமான விஷயம், நம்ம லேர்ன் பண்ணும்போது ரிப்பீட்டேட்டிவாக பண்ணுற காரணத்தினால நமக்கு என்ன ஆகுனா ஒரு போர்டம் இருக்கும். நம்ம பிரெயினோட கெப்பாசிட்டியை வந்து நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணுறனால நமக்கு வந்து இந்த ஃபேட்டிக், டயர்ட்னஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து லேர்னிங் வந்து கம்மியாகும். ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம படிக்கும்போது இப்போ நம்ம ஒரு புது விஷயம் கற்றுக்கும் போது நம்ம வந்து போர்டமாக இருக்குது, ஃபேட்டிக்காக இருக்குது அப்படின்னா டக்குன்னு நம்ம ஒரு வெளியில் ஒரு விஷயத்துக்கு போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு நம்ம திரும்ப வரணும். 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், ஈவன் 15 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப அதை வந்து என்ன சொல்கிறதுன்னா பிரேக் ஆக்கிடக்கூடாது. நம்ம திரும்ப வந்து கண்டினியூ பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்து வந்து ஏஜ் அண்டு மெச்சுரேஷன். ஏஜ் பார்த்திங்கன்னா வந்து ஆக ஒரு ஏஜுக்கு மேலே என்ன ஆயிரும்னா நம்மளோட லேர்னிங் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு கிராஃப் எடுக்கிறோம், நம்ம இதை ஏஜ்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா சின்ன வயசில் லேர்னிங்கோட இது வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் ஏஜ் ஆக நம்மளோட லேர்னிங் கெப்பாசிட்டி கம்மியாகும் அப்படின்றது சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து என்னென்னா கம்மியாகும், ரொம்ப அதுக்குன்னு வந்து எதையுமே கற்றுக்க மாட்டோம்னு இருக்காது. நம்ம லேர்ன் பண்ணுவோம், பட் லேர்னிங்கோட அந்த இன்டென்சிட்டி வந்து கம்மியாயிடும். அது அவ்வளோதான் வந்து இதோட விஷயம். ஓகே, அடுத்து வந்து எமோஷ்னல் கண்டிஷன். எமோஷ்னல் கண்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எமோஷன்ஸை வந்து நம்ம நிறைய டைப் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்குது. அதை மேஜராக வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் எமோஷன்ஸை வந்து நம்ம வச்சுருக்கோம். இப்போ படிக்கும்போது நல்ல பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குது, ஹாப்பி, அடுத்து வந்து ஜாய், இந்த மாதிரி வந்து நல்ல சந்தோஷமாக இருக்குது, ப்ளஷர், இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து லேர்னிங் இன்க்ரீஸ் ஆகும். சேடு, டவுட்ஸு, வரி, கவலைப்படுறது, இதெல்லாம் இருக்கும்போது ஆங்க்ரியில் சுத்தமாக நமக்கு என்ன படிக்கிறோம் அப்படின்றது நமக்கே ஞாபகம் இருக்காது. ஏன்னா நமக்கு என்ன செய்கிறோன்றதே ஞாபகம் இருக்காது ஆங்க்ரி எமோஷனில். ஸோ எமோஷன் வந்து ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். நம்ம லேர்ன் பண்ணும்போது எமோஷன்ஸ் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அப்போ தான் லேர்னிங் எஃபெக்டிவ்னஸாக இருக்கும். தென் அடுத்து வந்து நீட்ஸ். ஒரு லேர்னிங் இருக்கும்போது நம்ம ஆம்பிஷன் இல்லாமல், ஒரு நீடு இல்லாமல் நம்ம அதை படிக்கும்போது நம்மளுக்கால வந்து படிக்க முடியாது. இப்போ நான் வந்து உங்களை சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணும், இப்போ ஜெர்மன் லாங்குவேஜ் இல்லை ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், நீடு இல்லை, தேவை இல்லை. பட் ஆனால் வந்து நான் சொல்கிறேன் இதை கற்றுக்கோங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதோட கற்றுக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ எப்போ அந்த நீடு வருதோ அப்போ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ லேர்னிங்கோட அந்த இது வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ நீடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ நீடு மாதிரியே இன்ட்ரெஸ்ட், அப்புறம் ஆட்டிடியூடு,
அந்த விஷயத்தை பற்றி நம்ம எப்படி திங்க் பண்ணுறோம் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நீடு, இன்ட்ரெஸ்ட், ஆட்டிடியூட் வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை கூட்டும் இல்லைன்னா குறைக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோ லெக்சரில் என்ன பார்த்தோம்னா வேரியஸ் ஃபேக்டர்ஸ் விச் ஆர் அஃபெக்டிங் லேர்னிங். ஒன்று வந்து சென்சேஷன் பெர்செப்ஷன், அடுத்து வந்து ஃபேட்டிக் போர்டம், அண்டு தேர்டு வந்து ஏஜ் மெச்சுரேஷன், அடுத்து ஃபிஃப்த்து வந்து எமோஷனல் கண்டிஷன்ஸ், சிக்ஸ்த்து நீட்ஸ், அடுத்து வந்து 7th 8th இன்ட்ரெஸ்ட் அண்டு ஆட்டிடியூட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ லெக்சரில் நம்ம வந்து லேர்னிங் தியரிஸ், என்னென்ன தியரிஸ் இருக்குது, வேரியஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ அண்ட் பாய்.